உங்கள் மனது புத்துயிர் பெற வேண்டுமா? 2 நிமிடம் இந்த காணொளியை பாருங்கள். வாழ்க்கையில் கோபமும் தாழ்வு மனப்பான்மையும் தான் மனிதனை அதிகம் துன்பப்படுத்துகிறது. ஒரு சந்திப்பு, ஒரு ஞானியின் வார்த்தை, வாழ்க்கையை முழுவதும் மாற்ற முடியும். இதோ புத்தர் சொல்லும் 2 சிறிய கதைகள், பெரிய வாழ்க்கை பாடங்கள். முதல் கதை. ஒரு மனிதன் தினமும் கோபத்தில் எரிந்து கொண்டே இருந்தான். கிராம சந்தையில் அவர் சத்தமாக சண்டையிடுகிறார். கோபமாக கைகளை அசைத்து பேசுகிறார். சுற்றிலும் மக்கள் அமைதியாக பார்க்கிறார்கள். கோபமாக அந்த மனிதன் கிராம சாலையில் வேகமாக நடக்கிறார். அவர் முகத்தில் கடும் கோபம் தெரிகிறது. மக்கள் அவரை பார்த்து விலகுகிறார்கள். ஒரு நாள் அவர் புத்தரை சந்தித்தார். அந்த மனிதன் புத்தரிடம் கேட்டான், எனக்கு கோபம் அதிகம், அதை எப்படி கட்டுப்படுத்துவது? புத்தர் அமைதியாக ஒரு கேள்வி கேட்டார். யாராவது உனக்கு ஒரு பரிசு கொடுத்தால் நீ அதை வாங்க மறுத்தால் அந்த பரிசு யாரிடமே இருக்கும்? மனிதன் சொன்னான், கொடுத்தவரிடமே இருக்கும். புத்தர் மெதுவாக சிரித்தார். அதேபோல யாராவது கோபத்தை உன்னிடம் கொடுத்தால் நீ அதை ஏற்க மறுத்தால் அந்த கோபம் அவர்களிடமே இருக்கும். மற்றவரின் கோபத்தை ஏற்காதே, உன் அமைதியை காக்க கற்றுக்கொள். அமைதி பலவீனமில்லை, அது உன் மிகப்பெரிய வலிமை. இப்போது 2வது கதை. ஒரு இளைஞன் தன்னை மதிப்பில்லாதவன் என்று எண்ணினான். மிகவும் மனவேதனை அடைந்தான். அவன் ஒரு நாள் புத்தரை சந்தித்தான். இளைஞன் கேட்டான், என் வாழ்க்கைக்கு மதிப்பு இருக்கிறதா? புத்தர் மெதுவாக சிரித்தார். பிறகு புத்தர் ஒரு கல்லை கொடுத்து அவனிடம் சொன்னார், இதைக் கொண்டு சந்தைக்குப் போ. யாராவது விலை கேட்டா சொல்லாதே, திரும்ப வா. சந்தையில் ஒருவர் கேட்டார், இது விற்கிறதா? 100 நாணயம் தருகிறேன். இளைஞன் ஆச்சரியப்பட்டான். அவன் திரும்பி வந்தான். புத்தர் சொன்னார், இப்போது நகைக்கடைக்குப் போ. அங்கே ஒருவர் சொன்னார், இது அரிய கல், 10,000 நாணயம் தருகிறேன். புத்தர் சிரித்து சொன்னார், நீ இருக்கும் இடம்தான் உன் மதிப்பை தீர்மானிக்கும். சரியான இடத்தில் இரு, உன் மதிப்பு தானாக உயர்ந்துவிடும். இப்படி கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.